வாழ்வோம் வாழ்விப்போம். லாபமா இருந்தா கூட இறங்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. ஞானத்துக்கு புறம்பானது. நான் இறைவன்ட்ட போகணும்னா உங்களை சுத்தப்படுத்துங்க. எங்கேயுமே மாசு மறு கூட இருக்கக்கூடாது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர திருவள்ளுவருடைய வாக்கு. நீ எந்த அறமும் செய்ய வேண்டாங்கிற, அதை செய்யணும் இதை செய்யணும், மந்திரம் பிடிக்கணும், யாகம் பண்ணணும், தரையில் நிக்கணும், ஹோமம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் போகணும், தீர்க்க யாத்திரை போகணும், ஒரு புண்ணாகும் வேண்டாம். மனத்துக்கண் மாசு இளன், அவ்வளவுதான். மனதுல ஒரு டாட், ஒரு பிளாக் டாட் இருக்கக்கூடாது. மாசுங்கிறது அதுதான். மாசுனா துடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது, அழுக்காக இருக்கிறது, மாற்றாக இருக்கும். அதான் மாசு. மாச மாற்றலாம், அழிக்கலாம், மாச குறைக்கலாம். அதுதான் குருபுரான் செய்யணும். உங்களால முடியாது. தன் கர்மாவை அழக்கும் தகுதி உங்களுக்கு இல்லை, அப்படி இறைவாக்கு. அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இறை வேதத்தை தலை மேல வச்சுங்க, விட்டுறாதீங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு வழிகால். முடிந்த அளவு மனனம் பண்ணுங்க. எப்பவும் பேச ஆரம்பிக்கும் போது, எங்க பேசும்போதும் இறைவாக்கு சொல்லிட்டு ஆரம்பிங்க. உங்களுடைய பேச்சுக்கு தக்கவாறு உள்ள வாக்குகள் இருந்தா அதை ஞாபகப்படுத்துங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. அது ஒரு மிகப்பெரிய தொண்டு. அது இறை தொண்டு. இறைவாக்கை சொல்லும் போது இறை தொண்டு செய்தீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த வாழ்க்கையில நமக்கு நம்ம அறிவை நமக்கு காட்டுறதுக்கு, வழிநடத்துவதற்கு, நம்மளை பத்தி தெரிஞ்சு கொள்வதற்கு புறத்திலிருந்து ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவு என்ன அறிவாக இருக்க வேண்டும்? மெய் அறிவாக இருக்க வேண்டும். அப்ப மெய் அறிவு யார்கிட்ட இருக்குது? குருவிடம் மட்டும்தான். அந்த குரு யாரு? இறையே குரு. அதான் நான் சொல்ல வந்தேன். காலகாலமாக இந்த 7 பிரான்கள் வர, அதான் இப்ப நம்ம கட்டுமானத்துல வச்சிருக்காங்க. 7 மதங்கள் நிறைய இருக்கு. அதுல இதெல்லாம் டாப்பஸ்ட். கட்சி 140 கட்சி இருந்தாலும் எலெக்ஷன்ல நிக்கிறது 4 கட்சி 5 கட்சி தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு சொல்ல தகுந்த மாதிரி மதங்கள் இருக்குதுன்னா இந்த இவர்கள் கீழே தான் இருக்கும். அப்ப அந்த வந்த பிரான்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இறை வருவார், இறை வருவார், அவரால் மட்டும்தான் இதை முடித்து வைக்க முடியும். அதை நம்பினாங்க, தீர்க்கமாக நம்பினாங்க. அப்ப எனக்கு பிறகு உங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டு, அவர் தான் முடியும். வள்ளலார் கரெக்டா சொல்லிட்டார். நான் போயிருவேன், இப்ப நான் போயிருவேன் சில நேரத்துல. ஆனா எனக்கு பின்னால் வருபவர் என்னிலும் உயர். எனக்கு பின்னால் ஒரு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் எப்ப வருவார்னு எனக்கு சொல்ல முடியாது. அதனால கண்ணு மூடாதீங்க, திறந்துகிட்டே இருங்க, விழிப்போடு இருங்கள். உணர்ந்து சொன்னார். அந்த காலம் தான் இந்த காலம். நான் அது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். எத்தனையோ யுகங்கள், கிருஷ்ண யுகம் சொன்னாங்க, அந்த யுகம், துவார யுகம், பார யுகம் எல்லாம் கரெக்ட். இப்ப ஞான யுகம், கலியுகம் முடிந்து விட்டது. கலியுகம் இருள். அப்ப இருளுக்கு பிறகுதான் ஒரு ஒளிநிலை வரும். கலியுகம் கடந்தாச்சு. இப்ப கலி முழுக்க இருள். தப்பு தவறெல்லாம் நடக்கும், குற்றம் குறையெல்லாம் நடக்கும், எல்லாம் முடிஞ்சு இப்ப பரிசுத்தம் ஆகுது. இவன் விடியல் வரும். ஞான யுகம், இது விடியல். இந்த ஞான யுகத்தில் தான் உங்களுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும், தேடினவர்களுக்கு. அதான் இயேசுவே சொல்லிட்டார், தட்டுகள் திறக்கப்படும் இல்லையா, கண்டடைவீர்கள். அதே மாதிரி இந்த காலம். இப்ப இந்த காலத்துல நீங்க திருவள்ளுவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதெனினும். ஏன்னா இதுவரை வந்தவர்களால முடியலன்னா கூட, அதான் அந்த தெய்வம் யாரு? நம்ம வச்சிருக்க இந்த 7 பிரான்கள்.